சண்டே நாள் லேட்டாக தான் கொஞ்சம் எந்திரிச்சாங்க பசங்க. சரி மேகி அதான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். இந்த மேகி வந்து நம்ம நார்மலாக வெறும் அந்த இது போடுறதுக்கு காட்டிலும் அது மசாலா இந்த வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு இந்த பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணும்போது பார்க்கவே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஆனால் மேகி மசாலா வந்து அது பத்தலை அப்படின்னா வந்து நான் இது போட்டுப்பேன், கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் போட்டு பண்ணானே. இப்போ அடுத்து வந்து லஞ்சும் வந்து ரெடி பண்ணுறேன். அது வந்து என்னென்னங்கிறத பார்த்துடலாங்க. இது வந்து சூடாக சாப்பிட்ணும். ரொம்ப ஆறி போச்சு அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. வீட்டில் இருக்கும்போது நூடுல்ஸோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறதுனால இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறேன். இதில் வந்து பன்னீர் வேணும்னா போட்டுக்கலாம், பட்டரு சீஸு அதெல்லாம் குழந்தைங்க விரும்புனா போடலாம். சில பேர் முட்டை கூட போட்டு சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க சாய்ஸுங்க அது. எல்லாம் எங்கள் வீட்டில் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. அதாவது இன்றைக்கி சுண்டக்காய் இருந்துச்சு, பக்கத்து வீட்டில் செடியில் இருந்துச்சு, கேட்டான் தந்தாங்க. அது வந்து இப்போ சுண்டக்காய் பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சுட்டேன். இது காரக்குழம்பு கூட பண்ணால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து தக்காளி ரசம் பூண்டு போட்டு ரசம் வச்சேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வந்து வேக வச்சு வதக்குவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொலன்னு ஆயிடும். அப்புறம் ரைஸு, அப்புறம் இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சுண்டக்காய் வந்து பச்சையாக இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வயிற்று புண்ணெல்லாம் ரொம்ப ஆற்றும், ரொம்ப நல்லது அது. அதை வந்து குருமா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதை வீடியோ போட்டிருக்கேன் நான். அப்புறம் அப்பளம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். அப்புறம் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் கேர்டு ரைஸு. நான் 2 நாள் முன்னாடி நான் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா தான் வந்து நம்மளுக்கு வயிறு வந்து ப்ராப்ளம் கொடுக்காமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம சிம்பிளாக கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கம்மியாக ஊற்றி பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். திரும்பி அந்த குருமா நம்ம வந்து மேலே சாப்பிடும்போது வயிறு வந்து அப்செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து ரைஸ் சாப்பிட்றது, ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் வயிறு வந்து சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப வந்து அரிசி சாப்பிட முடியலங்கிற மாதிரிலாம் இது கவலையெல்லாம் பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு பதில் மில்லட் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து நம்ம ஒரு அரை கப்பு வச்சா கூட 100 கிராம்ஸ் வச்சா கூட அது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். இந்த சாம்பார் ரசம் எல்லாமே போட்டு சாப்பிட்லாம். பட் ஒரு சிலருக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காது. பிடிச்சவங்க நம்ம வந்து சப்போஸ் பிடிக்கலைங்கிறத விட வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது சுகர்லாம் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். இப்போ பிபிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பளம் ஊறுகாயெல்லாம் சாப்பிட்றது வந்து ரெகுலராக சாப்பிட்றத காட்டிலும் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து 1 or 2 சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு பிபி ஏறாது. அது அடிக்கடி செக் பண்ணிக்கிறது நல்லது. இது தாங்க எங்களோட லஞ்ச் மெனு இன்னைக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.